இப்ப போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் உயிரோட தானே இருந்தோம். நம்ம என்ன மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருந்தோம். இவங்க 5 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாங்க. என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு. திடீர்னு கனிமொழி அக்காக்குலாம் உயிர் வந்துருச்சு. எல்லாரும் இதே கனிமொழி அக்கா போன 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை இடத்துல நாங்க கேட்டோம், ஏக்கா மத்திய பிரதேசத்துல ஒரு பிரச்சனைனா மெழுகுவர்த்தி தூக்கிட்டு போறீங்களே, மணிப்பூருக்கு ஒரு பிரச்சனைனா மெழுகுவர்த்தி தூக்கிட்டு போறீங்களே, ஒவ்வொரு டிபேட்லயும் நாங்க போய் கேட்போம். எப்படி பாலாரும் தேனாடும் ஓடிட்டு இருந்த தமிழ்நாட்டுல ஒரே மாசத்துல யார் அந்த பாலாருக்கு தேனாருக்கு தடுப்பணை போட்டது? அது எப்படி போன மாசம் வேற பேசினவா இந்த மாசம் ஒரே மாசத்துல வடிவேல் சொல்ற மாதிரி என்னங்க தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னீங்க, அது போன மாசம். என்னங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, அது இந்த மாசம். வடிவேல் காமெடி வடிவேல் அததான் இம்சையரசன் 23ஆம் புலிகேசி மாதிரி ஆட்சி நடத்தினாரு. அதே மாதிரி இப்ப வந்து பேசிட்டு திடீர் அது நல்ல வாய், இது நார வாய், அது வேற வாய், இது நார வாய். மக்கள் ஓட்டு யார் போடணும்? இந்த அண்டாவும் செம்பும் இந்த மீடியாவும் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்ல, பொதுமக்களும் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அப்போ பொதுமக்கள் பிரச்சனையில இருக்கா அப்படின்னா பிரச்சனையில இருக்காங்கிறத நீங்க ஒத்துக்கவே இல்லை போன முறை திமுக ஆட்சியில. அதோட விளைவு தான் இன்னைக்கு ஒரு முதல்வர் சிட்டிங் சிஎம் இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கு. அதையும் தாண்டி அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு சில வந்து பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து லாட்டி யூஸ் பண்ணலாம், கன் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னா சுட்டு தள்ளுங்க. நான் என்ன சொல்றேன், பெண்கள் மேல கை வைக்கிறவங்க உயிர் வாழ தகுதியே கிடையாது. சுட்டு போட்டுட்டு போங்க, 10 பேரை சுடுங்க, அதுக்கப்புறம் அவனும் பொம்பளை பிள்ளை மேல கை வைக்க மாட்டான். அவனுக்கு வந்து நான் எங்களோட வரி பணத்துல அவனுக்கு 3 வேளை மூக்கு முட்டை சோறை போட்டு போக வர அவன் மாப்பிளம் வீட்டு மாப்பிள மாதிரி ஜீப்ல அழைச்சிட்டு போய் திரும்ப ஜீப்ல கூட்டிட்டு வந்து இதெல்லாம் எதுக்கு தேவையா? அவன் தான் செஞ்சான்னு உறுதி ஆயிடுச்சுல, சுட்டு போட்டுட்டு போங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? பவர் சென்டர்னா எப்படி இருக்கணும்? யார் பவர் சென்டரோ அவங்க தான் ஆர்டர் போடணும், யார் பவர் சென்டரோ அவங்க தான் டேட்டா கொடுக்கணும், யார் பவர் சென்டரோ அவங்க தான் மக்கள்கிட்ட அவங்களோட டேட்டா தான். இப்போ ஜெயலலிதா இருப்பாங்க, அவங்க இருக்கும் பொழுது வேற யாராவது ஒருத்தவங்க கருத்து சொல்லிடுவாங்களா? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், இந்த கஞ்சா கடத்துறவன், இந்த போதை மருந்து கடத்துறவன், இந்த இதில் பிளாக்ல வித்துறவன், பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறவனா ஓடிடு, சும்மா விட மாட்டேன், கட்டி விட்டு அடிப்பேன், நான் இறக்கம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டு. அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களை யாரும் பழி வாங்க சொல்லல. போன முறை ஊருப்பட்ட கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க லட்சம் கோடியில புடிச்சு அதெல்லாம் எடுத்து கஜானால சேருங்க. இவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கினாலே தமிழ்நாட்டோட கடனை அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் எல்லாம் யாருக்கிட்ட சொத்தா இருக்கு? திமுக காரங்கிட்ட சொத்தா இருக்கு. மக்கள் பிரச்சனையில இருக்காங்க, கொந்தளிப்புல இருக்காங்க, நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க பொதுமக்கள் கூட கனெக்டடா இருக்கணும், பொதுமக்கள் பிரச்சனை என்னன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு கூட இருக்க அந்த கூட்டணி கைகள் இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாம் ஆகச்சிறந்த அல்ல கைகள். இவங்களெல்லாம் வந்து நம்ம பொதுமக்களுக்காக இது பண்ணுவாங்கன்னா நினைக்கவே கூடாது. ஆமா, உண்மையான ஒத்துப்பேங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறது பொதுமக்கள். இது வரைக்கும் மக்களோட பிரச்சனைக்காக வாயை திறந்து நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். திமுக எப்பெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கோ அப்போது சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நான் சொல்லலை, அவங்களுடைய மாநில தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கார். அந்த வகையில் திரு உதயநிதி ஸ்டாலின், அதை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்போ 5 வருஷம் அதை யார் இவ்வளோ குத்துயிரும் கொலையுருமா ஆக்குனது? இவங்க குத்துயிரும் கொலையுருமா ஆக்கி போட்டுட்டு போனாங்க. அது இப்போ வெண்டிலேட்டரில் இருக்குது. அது இவ்வளோ நாள் அவங்களுக்கு கண்ணே தெரியல. கண்ணை மூடிக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு நாங்கள் 5 வருஷமாக கதறிக்கிட்டு இருந்தோம். எப்பா இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது, போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது, எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது, ஸ்கூல் வாசலில் வந்து மெத்து கூலிப்புன்னு சொல்லிட்டு போதை ஊசி என்னென்னமோ சொல்கிறாங்க, பஸ்ஸே இல்லாத கிராமங்களில் கஞ்சா புழங்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லை, போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் வெள்ளை போர்டில் எழுதி போட்டால் நான் போதையை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு வந்து முதல்வர் நம்பினார். அடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகள் கூட வெளியில வர முடியல, இதுக்கு காரணம் கஞ்சா. கஞ்சா போட்டானா அவனுக்கு 3 வயசு பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியல, 80 வயசு பாட்டிக்கு வித்தியாசம் தெரியல, என்னதாங்க பண்ண முடியும்? இப்ப வீட்டுல சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்க வெளியில விளையாடும், அதை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிட்டீங்க. சரி, வயசு பிள்ளைங்க வெளியில போக முடியாது, அதுக்குள்ள அடைச்சு வச்சிட்டீங்க. சரி, இவங்களெல்லாம் வெளியே போட வீட்டுல வயசான பாட்டிங்க தான் ஒரு கடைக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, வெளியிடும், அவங்க கூட வெளியில வர முடியாத அளவுக்கு பாட்டிங்களுக்கு எல்லாமே பாலியல் தொல்லை கொடுத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த போன ஆட்சியில பார்த்தோம். இது எல்லாத்தையும் டெய்லி நியூஸ் படிச்சாங்களா? இல்ல எவ்வளவு மீடியாக்கள்ல வந்திருக்கு? ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ போன 5 வருஷமா நியூஸ் பேப்பரே படிக்கலையா? அவங்களுக்கு தெரியலையா? இல்லைன்னா காவல்துறை கையில வச்சிருந்தாருல முதல்வர், அவங்க கிட்ட எஃப்ஐஆர் ரிப்போர்ட் கேட்பாரா மாட்டாரா? எவ்வளோ எஃப்ஐஆர் எவ்வளோ ஃபைல் ஆயிருக்கு, ஏன் மாசம் மாசம் இவ்வளோ அதிகமாகுது, என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க
கேட்பாரா மாட்டாரா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, இவங்க எப்படின்னா என்ன தப்பு செய்றாங்களோ தப்ப குறைக்க மாட்டாங்க. ஆனா அந்த தப்பு வந்து வெளிய தெரியாம மூடி மறைக்கணும். அந்த வேலைய தானே நீங்க பார்த்தீங்க. நீங்க ஏன் வந்து என்சிஆர்பி டேட்டாக்கு வந்து டேட்டாவே குடுக்காம வச்சிருந்தீங்கல்ல 2023க்கு அப்புறம். அப்ப என்ன அர்த்தம் அது? அப்ப டேட்டா குடுக்கலன்னா உங்களுக்கு மடியில கனம் இல்லன்னா ஏங்க வழியில பயம் உங்களுக்கு? உண்மையாலுமே நீங்க ஆட்சி நேர்மையா நடத்துனீங்கன்னா, முதல்வர் என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன பண்ணாரு மேடையில ஏறி, இந்தியாவிலேயே தமிழகம் தான் வந்து பாதுகாப்பான மாநிலம்னு அடிச்சு அடிச்சு பேசினார்ல. நீங்க மேடைய அடிச்சதுக்கு பதிலா, நீங்க வந்து என்சிஆர்பி டேட்டாவுக்கு ரெக்கார்ட தூக்கி போட்டுருக்கலாம்ல. பாரியா, பாரு போன ஆட்சி காலத்துல எவ்வளவு இருந்துச்சு. எங்க ஆட்சி காலத்துல எவ்வளவு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு பாரு. அப்படின்னு தூக்கி போட்டுருக்கலாம்ல. ஆனா ஹோம் செக்ரட்டரியில இருந்து டிஜிபி வரைக்கும், அதாவது அப்போது நியமிக்கப்படாத ஒரு பொறுப்பு டிஜிபி வரைக்கும் எல்லாருமே ஒரு பிரஸ் மீட் குடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல சொன்ன விஷயங்கள்லாம், கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இப்போ வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆமா. அது வந்து நம்ம தான் சொல்றோம்ல. இத தான் நம்ம சொல்றோம். நான் இன்னைக்கு பிரச்சனையில இருக்கேன். நான் சொல்றேன். என் கண் எதுக்குற, என் சொந்தக்காரங்களுக்கு, என் நண்பர்களுக்கு, எங்க ஏரியால இப்படி தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கே தெரியுது. ஆனா நீங்க இங்க ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு, போன ஆட்சியில நடந்தத விட இந்த ஆட்சியில 4 குறைவு, 100 குறைவு இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. அப்ப எஃப்ஐஆர் கணக்க நீங்க மாத்துறீங்கன்றது தெரியுது. இன்னொரு பக்கம் வேதனைப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா எஃப்ஐஆரே போடுறது கிடையாது. எஃப்ஐஆரே போட விடாம துரத்தி விடுறதும் நடக்குதுன்றதையும் நம்ம செய்திகள்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் பிரச்சனைக்கு தீர்வு தேடி காவல்துறைக்கு போனா, காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது கிடையாது. என்னங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கு. சரி அப்படியே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாலும், அதுக்கு சார்ஜ் ஷீட் போடுறது கிடையாது. அதுக்கு அடுத்த லெவலுக்கு அது மூவ் ஆகுறது கிடையாது. கோர்ட்டுக்கு போறது கிடையாது. குற்றவாளிய இவங்களே காவல்துறையில கூப்பிட்டு, இவங்களே ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி வெளியில விட்டுறது. போன ஆட்சியில நம்ம பார்த்தோம், குற்றவாளிகள் அத்தன பேருமே ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ். ஏதோ ஒரு குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவன் எல்லாரும் தான் வெளியில திரிஞ்சு திரும்ப திரும்ப குற்றங்களை பண்ணி பெண்களை வந்து பிரச்சனையில மாட்டினது. அந்த முதல் முறையே அவன் தண்டிக்கப்பட்டிருந்தானா, இன்னைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வந்து அந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டாங்க. அந்த விளாத்திக்குளம் ஒரு அந்த குழந்தை 12 வயசு 12 படிக்கிற குழந்தை கொண்டு செத்து போச்சுல, அது ஒரு ஹிஸ்டரி ஷீட் வெளியில வந்து தானே அந்த குழந்தைய வந்து கொன்னான். அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் எதை எடுத்தீங்கனாலும் அவன் எல்லாரும் ஒரு ஹிஸ்டரி ஷீட்ங்கிறது வந்துச்சு. அப்ப காவல்துறையை கையில வச்சிருந்த முதல்வர், போன முறை முதல்வரா இருந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து ஒரு டிஜிபியை நீங்க போடல? ஒரு பொறுப்பு டிஜிபியோட கண்ட்ரோலை எப்படி வந்து எல்லாரும் வச்சிருப்பாங்க? அவர் வார்த்தைக்கு என்ன அங்க மரியாதை இருக்கும்? நீங்க வந்து எத்தனை முறை இடி ரெய்டுக்கு வந்து இது பண்ணி இடிக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி தலைமைச் செயலகத்துக்கு கடிதம் போட்டா, நீங்க என்ன பண்றீங்க? பொறுப்பு டிஜிபி பண்ண பொறுப்பு டிஜிபி என்ன பண்ணாரு? அப்பா நீங்க எங்களுக்கு உங்க பொறுப்பே வேணாம்ப்பான்னு சினிமால வர மாதிரி நெஞ்ச வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா? அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பொறுப்பு டிஜிபிக்கு இன்னொரு பொறுப்புல இன்னொருத்தர போடுறீங்க. இந்த மாதிரியான கேலி கூத்தெல்லாம் பண்ணது திமுக தானே. நம்ம எல்லாரும் வாழும் விட்னஸா பார்த்துட்டு இருந்தோம்ல. இவங்கலாம் என்ன செய்வாங்க? 67களில் அண்ணா அப்படி செய்தார். 75களில் எங்க கலைஞர் புரட்சி செய்தார். ஏன்னா, அப்பலாம் நம்ம பொறக்கல. நாங்க பொறக்கல. அதனால நீங்க என்னென்னமோ காது குத்துனீங்க, கலர் கலரா ரீல் விட்டீங்க. நாங்க நம்புனோம். ஆனா அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்கலாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. செத்து போயிரல. நீங்க இந்த ஈவேராக்கு சொல்றீங்க பாருங்க. ஈவேரா மட்டும் இல்லன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்காது. சுதந்திர தினத்த கருப்பு தினமா அறிவிச்சவரு ஈவேரா. இன்னைக்கு நீங்க என்ன உருட்டிட்டு இருக்கிறீங்க? ஈவேரா தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. ஈவேரா தான் பெண்களுக்கு கல்வி கொடுத்தாரு. ஈவேரா தான் தமிழர்களுக்கு ஆனாவன பேச கத்துக் கொடுத்தாரு. தமிழர்களின் தன்மானம் காத்தவர் ஈவேராங்கிறாரு. ஏடா தமிழ்னு சொல்லாத, தமிழ் தாய் வாழ்த்து பாடினீங்கன்னா கிறுக்குத்தனம். கடவுள் வாழ்த்து பாடுறது ஒரு பைத்தியக்காரத்தனம், அதுக்கு இன்னொரு பைத்தியக்காரத்தனம் தமிழ் தாய் வாழ்த்தான்னு கேட்கிறாரு. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி பாஷை, எதுக்குடா வீட்டுல தமிழ்ல பேசுற அப்படின்னு சொன்னவரு. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஈவேராவை தன்மானமிக்க தலைவர்ங்கிறீங்க. சரி இதெல்லாம் ஹிஸ்டரி தெரியாதவங்க, ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸாகட்டும், இப்ப இருக்கிறவங்க யாரும் வரலாறு தேடி படிக்கிறது இல்ல. நீங்க சொன்னதுதான் ஹிஸ்டரி. அதை நம்பிட்டு விசில் அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் உயிரோட தானே இருந்தோம். நம்ம என்ன முக ஸ்டாலின் அவர்கள் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கோமா ஸ்டேஜ்ல இருந்தோம். இவங்க 5 வருஷம் கோமா ஸ்டேஜ் இருந்து இப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாங்க. என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு. திடீர்னு கனிமொழி அக்காக்குலாம் உயிர் வந்துருச்சு. எல்லாரும் இதே கனிமொழி அக்கா போன 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை இடத்துல நாங்க கேட்டோம். ஏக்கா மத்திய பிரதேசத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா மெழுகுவர்த்தி தூக்கிட்டு போறீங்களே, மணிப்பூருக்கு ஒரு பிரச்சனைனா மெழுகுவர்த்தி தூக்கிட்டு போறீங்களே, ஒவ்வொரு டிபேட்லயும் நாங்க போய் கேட்போம். ஏங்க பெண் குழந்தைகள் வெளியில போக முடியலங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க அப்படின்னா திமுக என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மத்திய பிரதேசல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? உத்தரப்பிரதேசல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? பீகார்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அப்படின்னா நாங்க தான் கேட்டோம். பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் பீமார் ஸ்டேட்னு நோய்வாய்ப்பட்ட இதுக்கு மாநிலங்கள், இதெல்லாம் தேரவே தராத பூட்ட கேஸ்னு காங்கிரஸ் வந்து ஒதுக்கி வச்சிருந்துச்சு அந்த மாநிலங்களை. யாராவது ஒரு மாநிலத்தோட, ஒரு மாவட்டத்தோட, ஒரு இந்திய தேசத்தோட பிரதமர் இந்த மாநிலம்லாம் உருப்படாதுன்னு ஒதுக்கி வச்சீங்க பார்த்துருக்கோமா? அப்படி ஒதுக்கி வச்சு அங்க உயிர் வாழவே தகுதியில்லை. அங்க எங்க வேணா பட்ட பகல்ல கண்ணை வச்சுட்டு சுத்துவாங்க, யாரை வேணா சுடுவாங்க, எப்ப வேணா பெண்களை தூக்கிட்டு போவாங்க. அப்படி இருந்த மாநிலங்கள்ல பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அங்க வந்து யோகிஜி சொல்றாரு, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு பெண்கள் வெளியில வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்குறேங்கிறாரு. அப்போ அங்க முட்டை மார்க் எடுத்துட்டு இருந்தவங்கள பாஸ் மார்க் எடுக்க வச்சுட்டு இருக்காரு. இங்க 90 மார்க் எடுத்துட்டு இருந்த தமிழகத்தை நீங்க 35 மார்க் எடுக்க வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்கள், யோகியில வந்து 30 மார்க் 35 மார்க் எடுக்கிறாங்க, நாங்க இன்னைக்கு 40 மார்க் எடுக்கிறோங்கிறீங்க.
ஏன் நீ 90 எடுத்திருந்தவனே 40 மார்க் எடுக்க வைக்கிற? தமிழகம் எப்பவுமே வந்து பாதுகாப்பான இடம். தமிழகத்துல எப்பவுமே பெண்கள் வந்து வெளியில போவாங்க, வருவாங்க. இங்க வந்து இந்த அவ்வளோ பாலியல் குற்றங்கள் கிடையாது, அவ்வளோ கொலை குற்றங்கள் கிடையாது. தமிழகம் அமைதி பூங்கா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தீங்க. அதான் திருமதி கனிமொழி கூட இன்னைக்கு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு வந்து இப்போ பாலியல் குற்றச்சாட்டுகள்ல வந்து அதிகரித்து விட்டது. இந்த மாநில அரசு வந்து தாவேக்காவுடைய அரசு வந்து இத பொறுப்பே இல்லாம இத கவனிக்கவே இல்ல அவங்க. அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட சொல்றாங்களே. அதுதான் நான் கேட்கிறேன். கனிமொழி அக்கா போன 5 வருஷமா நியூஸ் பேப்பரே படிக்கலையா? மீடியால எதுவும் பார்க்கலையா? அவங்க ஒரு எம்பியா தானே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுச்சா தெரியலையா? எத்தனை இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கட்சிக்காரங்களை விட்டுருங்க. நாங்களா கட்சி அரசியல் ஆதாயத்துக்கு. பொதுமக்கள் எத்தனை இடங்கள்ல வந்து போராட்டத்துக்கு வெளியில உட்கார்ந்தாங்க. எதுக்காவது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்களா? யாரையாவது போய் நீங்க பாத்தீங்களா? என் கனிமொழி அக்காவோட தொகுதி விளாத்திக்குளத்துல பொதுமக்கள் 10 நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. போனாங்களே, உங்களை துரத்தி அடிச்சாங்கல்ல பொதுமக்கள். நீங்க முதல்ல வெளியில போங்க, எதுக்கு வந்தீங்கன்னு துரத்தி அடிச்சாங்கல்ல. அப்ப கனிமொழி அக்கா பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியதானே? தமிழகத்துல பெண்களுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமையா இருக்கு, முதல்வர் என்ன இப்படி இருக்காருன்னு சொன்னா நான் உண்மையாலுமே அப்ப பாராட்டுவேன். நீங்க உண்மையாலுமே ஒரு பெண்ணிய போராளி அப்படின்னா, நான் எந்த கட்சி சார்ந்தவளா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்குதுன்னா நான் குரல் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள பாராட்டலாம். நான் முதல்வருக்கு அழுத்தம் கொடுக்குறேன், முதல்வரை வந்து நான் கவனத்துக்கு இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லாம, நீங்க எல்லாரும் சேர்ந்து மகளிர் மாநாடுன்னு எல்லாருக்கும் ஒரு கருப்பு சோப்பு புடவையை கட்டி விட்டு எல்லாரையும் கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு பிரியாணியை கொடுத்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு லாரியில ஏத்திட்டு வந்து, இந்த அந்த காலத்துல மாடுகளை லாரியில ஏத்துறதுக்கே கண்டனம் தெரிவிப்பாங்க. இது வந்து பசு வந்து ஒரு மாதா வந்து அவங்கள வந்து இப்படி கொடுமைப்படுத்தலாமான்னு. இவங்க மனுஷங்களே எல்லாத்தையும் அந்த லாரியில ஏத்தி போட்டு கொண்டாந்து இறக்கி கொண்டாந்து வச்சு, அவங்களுக்கு சோறு இல்லாம தண்ணி இல்லாம வெயில்ல உட்கார வச்சு காசை கொடுத்து நீங்க கூட்டிட்டு வந்து ஒரு மகளிர் மாநாடு நடத்துனீங்க. அதுல என்ன சொன்னாங்க கனிமொழி அக்கா? எல்லாரும் பாதுகாப்பா இருக்கும். எல்லாரும் எப்படி பாலாரும் தேனாடும் ஓடிட்டு இருந்த தமிழ்நாட்டுல ஒரே மாசத்துல யார் அந்த பாலாருக்கும் தேனாருக்கும் தடுப்பணை போட்டது? அது எப்படி போன மாசம் வேற பேசினவ இந்த மாசம் ஒரே மாசத்துல வடிவேல் சொல்ற மாதிரி என்னங்க தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னீங்க, அது போன மாசம். என்னங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, அது இந்த மாசம். வடிவேல் காமெடி மாதிரி தான். அதாவது வடிவேல் அததான் இம்சையரசன் 23ஆம் புலிகேசி மாதிரி ஆட்சி நடத்தினாரு. அதே மாதிரி இப்ப வந்து பேசிட்டு திரியிறாரு. அது நல்ல வாய், இது நார வாய். அது வேற வாய், இது நார வாய். அப்ப மக்கள் தெளிவா தெரியும்ல. மக்களே நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க மீடியாவை கையில வச்சுக்கிட்டு தவறான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல மழை பெஞ்சு வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இடுப்பளவு தண்ணியில நிக்கிறாங்க மக்கள். நீங்க மீடியால என்ன போடுறீங்க? சென்னை வெள்ளத்தில் மக்கள் மகிழ்ச்சி, நீச்சல் அடித்து விளையாண்டார்கள், போட்டு ஓட்டி விளையாடார்கள். நீ மீடியா வச்சதெல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த வெள்ளத்துல 10 நாள் கிடந்தான்ல, அவனோட கோபம் இருக்குல்ல, அதை தானே ஓட்டு போட்டான் உங்களுக்கு. நீங்க மீடியாவை வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பரை கையில வச்சுட்டு உங்களுக்குன்னு சில அல்ல கைகளை கூட வச்சுக்கிட்டு செம்பு அண்டா போவுனின்னு விதவிதமான ஆட்களை வச்சுக்குவாங்க, வச்சுக்கிட்டு பேச வைப்பீங்க. ஆனா பிரச்சனையில இருக்கவன் யாரு? மக்கள். ஓட்டு யாரு போடணும்? இந்த அண்டாவும் செம்பும் இந்த மீடியாவும் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்ல, பொதுமக்களும் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அப்ப பொதுமக்கள் பிரச்சனையில இருக்கா அப்படின்னா, பிரச்சனையில இருக்காங்கிறத நீங்க ஒத்துக்கவே இல்லை போன முறை திமுக ஆட்சியில. அதோட விளைவு தான் இன்னைக்கு ஒரு முதல்வர் சிட்டிங் சிஎம் இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கு. ஓகே மேடம். அதான் நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, இது கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியோட நீட்சி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த விஷயங்களை தான் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் பெருகிருச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால நான் வந்த உடனே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் ஒரு திட்டத்தை தீட்டுவேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு அதிவிரைவு படை அமைக்கிறதுக்கு ஆணையிட்டார். அதுவும் வெற்றிகரமாக நடந்துச்சு. இப்போ இந்த இவர் ஆணையிட்ட பிறகும் இந்த நிகழ்ச்சிகள் தொடருது. இது ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா இருக்கு மாதிரி பேசப்படுகிறதே. சொல்லுவாங்கல்ல, அந்த இருப்பு சட்டிக்கு தப்பி அடுப்புக்குள்ள விழுந்தாங்கன்ற மாதிரி தமிழக மக்கள் வந்து மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்லி இது பெரிய ஏமாற்றமா போயிடுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க, அங்க என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க இதை ஆரம்பிச்சோம். நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்டாலின் போன முறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, திமுக 2.0 வரும் 2.0 வரும்னு. உண்மையா 2.0 வந்துருச்சு. ஏன்னா திமுகவோட மவுத் பீஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப தாவேக்கால இருக்கிறவங்களாம். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தனா இல்ல பழைய நடைமுறை தான் வரும், நீட்டுக்கா இல்ல நீட் எதிர்ப்பு, ஒன்றிய அரசு இல்ல இந்த 3 மொழி கொள்கையை நாங்க ஒத்துக்க மாட்டோம், இது எல்லாத்தையும் பேசணும்னா அவங்களை தூக்கி வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க, எங்களுக்கு உங்க ஆட்சியே வேண்டான்னு. திருப்பி அதே நீங்க எதுக்கு செய்றீங்க? அப்ப என்ன உங்களுக்கு இது? நீங்க ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. நீங்க என்ன கேட்டீங்க? எங்களுக்கு 6 மாச காலம் அவகாசம் கொடுங்க. நீங்க எதுக்கு அவகாசம் கொடுக்கலாம்? நிதி நிலைமையை சீராக்கிறதுக்கு, எங்களுக்கு ரோடு போடுங்க, ரோட் பைப்ல தண்ணி வரலங்க, இல்லங்க பாலம் கட்டுங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கலாம் 6 மாசம். எங்களுக்கு வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்து தண்ணி ஊத்துங்கன்னா 6 மாசம் கழிச்சு வரேமானா என்ன அர்த்தம்? அது பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு, இது 3ம் போர்க்கால நடவடிக்கையில அவர் வந்து எடுத்தே ஆகணும் ஸ்டெப்ஸ். 1 மாசம் ஆச்சு. ஒண்ணு 1 வாரம் 10 நாள்ல நம்ம கேள்வி கேட்கல. 1 மந்த் முடிஞ்சிருச்சு. நீங்க சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு போட்டீங்க.
சிங்கப்பெண் அதிரடிப்படை போட்டதுக்கு அப்புறம் நீங்க டெய்லி டெய்லி என்ன நியூஸ் வந்திருக்கணும்? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இத்தனை இடங்கள்ல ரோந்து போச்சு, இத்தனை அக்யூஸ்ட கைது பண்ணிருக்கு. எங்கேயாவது நீங்க நியூஸ் பாத்தீங்களா? இல்ல முதல் வழக்கே வந்து தாவேகா நிர்வாகி மேல தான் முதல் வழக்கே பதியப்பட்டிருக்கு. அதையும் அவங்க தான் ரீல்ஸ்ல போட்டு ப்ரோமோட் பண்ணிக்கணும். எல்லாமே அவங்களா தாங்க இருக்காங்க. அதை தான் சொன்னேன், திமுக 2.1. இந்த சேலம்ல மணிகண்டன் ஒரு பொள்ளாச்சி சம்பவம் போல 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி வீடியோ எடுத்து வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் தாவேகா நிர்வாகி. இங்க இந்த எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுறது யாருன்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் தாவேகா நிர்வாகியா இருக்கிறாங்க. சோ இது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் இதுவுமே கொடுக்கல. அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கூட கிடையாது. அவங்கள எதனாவது நீங்க எக்யூப் பண்ணியிருக்கீங்களா? மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் குடுத்துருக்கீங்களா? தற்காப்பு கலைகள். ஒரு 4 பேர் வராங்க. நீங்க சொல்றீங்க நைட்டு 2 மணிக்கு சிங்கப்பெண் ரோந்து படை ரோந்து போறாங்க. 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5, 6 பேர் சேர்ந்த கும்பல் வந்து சிங்கப்பெண் அதிரடி படையை வளைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால தற்காத்துக்க முடியுமா? அவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு போலீஸ் ரோந்த நீங்க திருப்பி அனுப்பணும். அப்போ எந்த அளவுக்கு சென்சிபிளா நம்ம அதை பண்றோம். நீங்க பேருக்கு சும்மா கருப்பு Dress யூனிஃபார்ம் மாத்துறதுனால விஷயம் கிடையாது. அவங்கள எந்த அளவுக்கு எக்யூப் பண்றோம். அதே போல அவங்களுக்குன்னு தனியா ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும். முன்னாடி வந்து அந்த காவலன் ஆப்ங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அது போல பெண்கள் தனியா போறீங்களா, உங்களுக்கு நீங்க இந்த ஒரு மெசேஜ் அனுப்புங்க. சோ அது ஆட்டோமேட்டிக்கா எங்க பெண்கள் தனியா இருக்காங்களோ அங்க வந்து அந்த சிங்கப்பெண் ரோந்து படை எது இங்க நியர்பை இருக்கோ அவங்களுக்கு போய் அது கனெக்ட் ஆயிரும். அவங்களோட ஜிபிஎஸ்ல உங்களை நீங்க கண்காணிப்பாங்க. SOS மாதிரி. அந்த மாதிரி SOS மாதிரி இல்ல SOSனே இல்ல. நார்மலாவே அந்த காவலன் ஆப்ல ஒன்னு இருக்கும். நான் அன்டைம்ல டிராவல் பண்றேன் அப்படின்னா நம்மளோட நம்பரை வந்து இது பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஜிபிஎஸ் வந்துட்டு இருக்கும். சோ அப்ப பெண்களுக்கும் ஒரு சேஃபா இருக்கும். அதையும் தாண்டி அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு சில வந்து பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து லாட்டி யூஸ் பண்ணலாம், கன் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னா சுட்டு தள்ளுங்க. நான் என்ன சொல்றேன், பெண்கள் மேல கை வைக்கிறவங்க உயிர் வாழ தகுதியே கிடையாது. சுட்டு போட்டுட்டு போங்க, 10 பேரை சுடுங்க. அதுக்கப்புறம் எவனும் பொம்பளை பிள்ளை மேல கை வைக்க மாட்டான். இந்த நேத்து பாருங்க கும்மிடிப்பூட்டியில 3 வயது குழந்தை 3 வயது குழந்தைய வந்து பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி முட்புதர்ல தூக்கி போட்டுட்டு போறான்னா, அவனுக்கு வந்து நான் எங்களோட வரி பணத்துல அவனுக்கு 3 வேளை மூக்கு முட்டை சோற போட்டு போக வர அவன் வீட்டு மாப்பிள மாதிரி ஜீப்ல அழைச்சிட்டு போய் திரும்ப ஜீப்ல கூட்டிட்டு வந்து இதெல்லாம் எதுக்கு தேவையா? அவன் தான் செஞ்சான்னு உறுதியாயிடுச்சுல, சுட்டு போட்டுட்டு போங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. சம்பந்தமே இல்லாம உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பான நீட்டுக்கு வந்து மசோதா போடுவேன். மனித உரிமைகள் ஆணையம் வந்து நிக்குமே. ஏங்க அப்ப செத்து போன குழந்தைக்கு மனித உரிமை இல்லீங்களா? பச்சை புள்ள 3 வயசு குழந்தை மேல கை சட்டத்தை வைக்கிறாங்க. மாத்துடுங்க. தமிழக அரசு என்ன பண்றாங்க? நீட்டுக்கு என்ன பண்றீங்க? நீட்டு உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பாயிடுச்சு. இந்தியா ஃபுல்லா அது அமெண்ட்மெண்ட்ல இருக்கு. அதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சட்டசபையில மசோதா ஒண்ணு நிறைவேற்றுவோங்கிறீங்க. ஒரு நடக்காத ஒரு விஷயத்துக்கு வந்து இப்படி பண்றீங்கல்ல, இதுக்கு ஒரு சவுது போடுங்க. அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? பெண்கள் பாதுகாப்புக்காக நான் எடுக்கிறேன். நீங்க தானே குட்டி குழந்தைங்க வச்சுட்டு உங்க மாமா நான் எனக்காக ஓட்டு போடுங்கன்னு எத்தனை இந்த குட்டீஸ் எல்லாம் சோறு திங்காம வீட்டுல மிரட்டி ஓட்டு வாங்கி கொடுத்துச்சுங்கல்ல. இப்ப அந்த பிள்ளைங்க வெளியில கூட வந்து விளையாட முடியாம இருக்குல்ல. அதான் ஒரு குற்றச்சாட்டா வந்திருக்கு. அந்த குழந்தைகளை பயன்படுத்தி அவங்கள டூலா பயன்படுத்தி அப்படிதான் பண்ணாரு. உங்க மாமாவுக்காக ஓட்டு கேளுங்க. கடைசியா 3ஆம் நாள் இந்த ஒரு இதை செஞ்சாரு. உங்க மாமாவுக்காக வீட்டுக்கு ஓட்டு கேளுங்கன்னு வீட்டுல ஒரு குட்டிங்க கூட சோறு திங்கல. உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு நிறைய பேர் நீ போய் ஓட்டு வந்து விஜய் மாமாவுக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் நான் சோறு தின்னுவேன்னு உட்காந்துருக்குதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நம்ம போடுறதுனால என்ன ஆயிட போகுது, சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. போட்டாச்சு, நடந்தாச்சு, மக்களோட தீர்ப்பு. அதை நாங்கள் மாற்ற அதில் எதுவுமே சொல்ல முடியாது. தலைவனைங்க ஏற்றுக்கிறோம். ஆனால் உங்களை நம்பி மக்கள் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதாக இருக்கிறீங்க. நான் 9 மணிக்கு வந்தேன், 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். எங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கே வர்றீங்களா வரலையா அதெல்லாம் தேவை கிடையாது. ரிசல்ட் என்ன, களத்துல என்ன நிலவரம், நீங்க டெய்லி வந்து இந்த கஞ்சா மாஃபியாவுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னு வந்து பார்க்கணும்ல. முதல்வரோட கண்காணிப்புல இருக்கல காவல்துறை. இன்னும் வந்து எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைச்சிட்டு தானே இருக்கு, கஞ்சா புழக்கம் இருந்துட்டு தானே இருக்கு. அதுதானே பிரச்சனை. நீங்க எந்த ஒரு பெண்கள் மேலான பாலியல் குற்றங்கள் பாருங்க, அவன் வந்து கஞ்சா எடுத்திருக்கிறான். நேத்து மட்டுமே ஒரே நாள்ல 5 பெண்கள் மீதான, அதாவது போக்சோ வழக்குகள், 5 பெண்கள் குழந்தைகள் 18 வயசு கீழே இருக்க குழந்தைகள் மேலான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. ஒரே நாள்ல 5 சம்பவம். என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அப்ப இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேப்பீங்களா? இல்ல திமுக மாதிரியே தப்பு செஞ்சா அவனை கைது பண்ணிட்டோம், இது சரி கிடையாது. தப்பு செய்யறதுக்கு பயம் வரணும். அதாவது அவங்களோட தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்படக்கூடிய ரிப்ளைஸ் எப்படி அப்படின்னா, கடந்த ஆட்சியில வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல, ஆனா எங்களுடைய ஆட்சியில வந்து நாங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால இது பதில் கிடையாது. குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் அவனை கைது பண்றது வந்து இது கிடையாது. அவனுக்கு தப்பு செய்ய பயம் வரணும். அதுதான் காவல்துறையோட இதுங்கிறது, சட்டம் ஒழுங்குங்கிறது. எதுக்காக இங்க வந்து ஒரு போலீஸ், இதுக்கு வந்து கோர்ட்டு, இதுக்கு தண்டனை, இதெல்லாம் எது கொடுக்குறோம்? எல்லாருமே நம்ம புத்தர்கள் பண்ணி சொன்ன மாதிரி ஹியூமன் ரைட்ஸ். ஐயோ பாவம், அதுவும் ஒரு சக உயிர், அந்த உயிரை வதைக்க கூடாது, இனிமே இப்படி பண்ணாதமா போட அனுப்பி விட்டுலாமா? எதுக்கு கோர்ட்டுன்னு வச்சு நீங்க எதுன்னு வச்சு தண்டனை கொடுக்குறீங்க, சிறைன்னு வச்சு? அப்ப நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னா அப்ப அவனுக்கு எப்படி என்ன செஞ்சா இந்த செய்யறதுக்கு அவனுக்கு மது வராது? பயத்தை காட்டணும்ல அவனுக்கு. அப்போ குற்றங்கள் குறையணும்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். அதே போல இந்த கஞ்சா மாஃபியா இருக்குதுல்ல, கிங் பின் எத்தனை பேரை பிடிச்சிங்க நீங்க? இவரோட பீரியட்லயே தான் சுவேந்து அதிகாரி வந்து அங்க வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சிக்கு வராரு. 20 நாள் தான் ஆச்சு, 10 நாள் தான் ஆச்சு, 30 நாள் தான் ஆச்சுங்கிறீங்க. இதே 30 நாள் தான் அங்க ஆச்சு.
நீங்க வெஸ்ட் பெங்கால்ல நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது. உண்மையாலுமே அங்க இருந்து கம்பேர் பண்ணும்போது இது அமைதி பூங்காவா தான் இருக்குது இப்போதைக்கு. அங்க பாத்தீங்கன்னா கன்ன தூக்கிட்டே ரோட்ல போவாங்க, யார வேணா டொப்பு டொப்புன்னு சுட்டு போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த ரவுடிங்க எல்லாம் சினிமால வர மாதிரியான ரவுடிகள். நிஜமாவே யாரும் பக்கத்துல போக முடியாது. அப்படிப்பட்ட ரவுடிகள் கிங் பின் இருக்கிறவங்க எல்லாத்தையும் புடிச்சு ரோட்ல அண்டர்வேர் பரேடுன்னு நடக்க விடுறாரு. நாளைய பின்ன அதாவது ஒரு ரவுடியோட பலம் என்ன? பொதுமக்களோட பயம்தான். அந்த பொதுமக்கள் கிட்ட இருந்து அவன் பயத்தை போக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. நாளைய பின்ன ஒரு ரவுடி அந்த வெளியில வந்து மிரட்டினா கூட, டேய் நீ அண்டர்வேரோட நீ ரோட்ல நடக்க வச்சுப்புடா, நீ எல்லாம் ஒரு ரவுடியா போடா அப்படின்றவாங்களா அந்த மக்களே. அந்த பயத்தை உடைக்கிறாங்கல்ல, 30 நாள்ல அவரால செய்ய முடியுதுல்ல. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லையே, அவ்வளவு சீரியஸா இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது நீங்க நேரம் எத்தனை பேர் கஞ்சா மாஃபியாவை பிடிச்சி இந்த மாதிரி ரோட்ல நடத்தி கூட்டு போனீங்க? இல்ல அட்லீஸ்ட் நியூஸாவது வந்திருக்கணும்ல. இந்த 30 நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 10 நியூஸா வந்திருக்கணும்ல. அந்த இடங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய கஞ்சா மாஃபியா மாட்டுச்சு, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போதை கும்பல் மாட்டுச்சு, இத்தனை கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது, இந்த மாதிரி நியூஸ் வந்தா அப்ப என்ன ஆகும்? அந்த மாஃபியாக்கெல்லாம் பயம் வரும்ல. இது எல்லாத்துக்கும் தாண்டி டாஸ்மாக நீங்களே சாராயத்தை வித்துக்கிட்டு 717 ஷாப்பை மூடுனேன். போய் ஆர்டிஐ ஒன்று போட்டு கேட்டா 717 எத்தனை மூடி இருக்குன்னு இப்போ வரைக்கும் டேட்டா இல்லை. மூடப்படலை, பேப்பர்ல இருக்கு. ஏன்னா டாஸ்மாக்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மிரட்டுறாங்க. நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப 20 ரூபா வாங்குறாங்க. ஏன்டான்னு கேட்டா கட்டுப்படி ஆகலையாம். எங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு, 12,000 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னு. இது எதுக்கு? அப்ப நாளைக்கு அரசு ஊழியர்கள்லாம் இவரே முதலமைச்சரா இருக்கக்கூடியவரே பாட்டு பாடினாரு கரூர்ல வச்சு. ஆமா, பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபான்னு பாடினாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? பா இன்னைக்கு திமுக ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபா, ஏன் ஆட்சி வந்துச்சுன்னா பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாடியிருக்காரு. அப்ப புரியல, நமக்கு இப்பதான் புரியுது. இப்ப என்ன சொல்றாங்க டாஸ்மாக் ஊழியர்கள்லாம், எனக்கு கொடுக்குற சம்பளம் கட்டுப்படி ஆகல, அதனால நான் பாட்டிலுக்கு மேல கூட வாங்குறேங்கிறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா. இப்ப நான் ஒரு அரசு அதிகாரி இருக்காரு, அவரோட சம்பளம் 25,000மோ 30,000மோ, இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே நீங்க அக்ரிமெண்ட் போட்டு அந்த சம்பளத்துக்கு வரீங்க. அப்ப அரசு அதிகாரிகள் எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு வந்து இது ஒரு சாக்கா சொல்லலாமா? பா நீ எனக்கு 30,000 கொடுக்குறீங்க, என் குடும்பத்துல 4 புள்ள இருக்குது, எனக்கு கட்டுப்படி ஆகல, அப்ப லஞ்சம் வாங்கலைன்னா என்ன என்ன பண்ண முடியும்னு கேட்க முடியுமாங்க? இது எவ்வளவு பெரிய அபத்தம். லஞ்சம் வாங்குறதுங்கிறது ஒரு திருட்டு, ஒரு பெரிய ஒரு குற்றம் அது. ஆனா அந்த லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து உட்காந்துருக்காங்க டாஸ்மாக் ஊழியர்கள். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன்னா அவன் டாஸ்மாக மூடிட்டு போயிட்டானா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 50,000 கோடி வருமானம். ஆனா இந்த அரசு மேல மக்கள் வைத்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொன்னார். இந்த ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னனால மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் எல்லாம் தாலுகா ஆஃபீஸ்லையும் ரேஷன் கடை ஆஃபீஸ்லையும் போய் அவதிப்படத்தை பார்த்துட்டு இவர் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறத வாக்களிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு அவங்க கீழே வேலை பார்க்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களை கூட கட்டுப்படுத்த முடியலங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு. அதுதான் நம்ம சொல்கிறோம். முதல்வர் அவர்கள் வந்து சும்மா மேடையில் நான் தான் பவர் சென்டராக இருப்பேன்னு சொன்னால் பார்த்தது. உண்மையாலுமே அவர் பவர் சென்டராக இருக்கணும். ஆனால் அவர் மவுத்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அவரோட மவுத்து பீஸை பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் பவர் சென்டர்? பவர் சென்டர்னா எப்படி இருக்கணும்? யார் பவர் சென்டரோ அவங்க தான் ஆர்டர் போடணும், யார் பவர் சென்டரோ அவங்க தான் டேட்டா கொடுக்கணும், யார் பவர் சென்டரோ அவங்க தான் மக்கள்கிட்ட அவங்களோட டேட்டா தான். இப்போ ஜெயலலிதா அம்மா இருப்பாங்க, அவங்க இருக்கும் பொழுது வேற யாராவது ஒருத்தவங்க கருத்து சொல்லிடுவாங்களா? இங்க வேற யாராவது பண்ணுவாங்களா? நீங்க கேட்டு பாருங்க. திமுக எவ்வளவு கேவலமா ஆட்சி நடத்திட்டு போயிருந்தா கூட ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அப்படி சுண்டி விட்ட மாதிரி எப்படி திருட்டு பைய ரவுடி பையெல்லாம் ஓடிடுவானுங்கல்ல. 2011 அவங்க முதலமைச்சரா பதவியேற்ற உடனே தலைமைச் செயலகத்தில் வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் அப்படிதான், நான் ஆட்சிக்கு வந்த உடனே இங்குள்ள ரவுடிகள் எல்லாமே ஆந்திரா ஓடிடுவானுங்க சொன்னாங்கல்ல. அது ஓடினாங்களோ இல்லையோ, ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும்ல முதல்வர், சொல்லணும்ல. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், இந்த கஞ்சா கடத்துறவன், இந்த போதை மருந்து கடத்துறவன், இந்த சார்க்க இதுல பிளாக்ல வித்துறவன், பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறவனா ஓடிடு, சும்மா விட மாட்டேன், கட்டி விட்டு அடிப்பேன். சினிமாவில் டைலாக் மட்டும் பேச மட்டும் போதுமா? செய்யணும்ல, நான் இறக்கம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டு. அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதை பேசுறது கூட உங்களுக்கு வரல. அதை பேசுறது கூட உங்களை தவிர எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல 10 பேர் 10 விதமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு கும்பல் ஒண்ணு இருக்கு. அது இந்த ஜோம்பி கும்பல். என்னன்னா, எங்க விஜய்னா என்ன பண்ணாலும் கரெக்ட். இப்ப என்ன கிளம்பியிருக்காங்கன்னா, பொம்பளை பிள்ளைகள் மேல ஏன் பிரச்சனைனா, பேரண்ட்ஸ் நீ என்ன பண்ற, உன் புள்ளைய நீ தானே பாத்துக்கணும். இதெல்லாம் திமுக இருக்கும்போது சொன்னாங்க. திமுக 2.0 பொம்பளை ஏங்க பெண் குழந்தைகள் மேல நீ இல்ல கண்ணியமா ட்ரெஸ் பண்ணணும். 3 வயசு குழந்தை என்ன கண்ணியமா ட்ரெஸ் பண்ணணும்? என்ன ட்ரெஸ் பண்ணணும்? 81 வயசு பாட்டி என்ன ட்ரெஸ் போடணும்? 81 வயசு பாட்டியை ரேப் பண்ணி கொண்டுட்டு போறான். என்ன ட்ரெஸ் பண்ணணும் அந்த பாட்டி? அந்த பாட்டி என்ன சில்க்ஸ் மீத மாதிரி 2 பீஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சா? இல்ல இந்த பச்சை குழந்தை புடவை கட்டிட்டு வெளியே சுத்திட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? என்னங்க உங்க பிரச்சனை? ஏயா கரண்ட் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு 4-5 பேர் கிளம்பி வரானுங்க. கரண்ட் இல்லைன்னா என்ன? விசிறி இருக்குல்ல, கரண்ட் பில்லு மிச்சமாகும் இல்ல, சோலார் போட்டுக்கோ, ஈவி வாங்கிக்கோ. ஏண்டா எதுக்குடா உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? எதுக்கு ஓட்டு போட்டோம்? இப்படி எதுக்கு கேட்டாலும் காரணம் சொல்றதுக்கா? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த ஃபேன் பாய்ஸ் மோட்ல இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், இப்ப எள்ளு தான் என்னைக்கு காயலாம், எலி புழுக்கே ஏன்டா சேர்ந்து காயணுங்கிற மாதிரி. நீ வந்து உங்க அண்ணனுக்கு ஃபேனா இருக்கியா? நீ வீட்டுல பெரிய விஜய் நான் போட்டோவை ஃப்ரேம் பண்ணிட்டு உனக்கு சோறு வேணாம், தண்ணி வேணாம், கரண்ட் வேணாம், எதை பண்ணாலும் நீ உட்காந்துக்குவ.
எங்களுக்கு என்னையா தலையெழுத்து வேண்டி கிடக்குது? நீ இன்னொன்னு ஒருத்தவங்க பெரிய அறிவாளி மாதிரி இப்ப எல்லாம் வீடியோ போடுறாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பக்கூடாது. இது வந்து ஒரு பாதுகாப்பான சமூகமா? ஏங்க நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்பயோ, நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ, நம்ம அம்மா அப்பா பின்னாடியாவா சுத்திட்டு இருந்தாங்க? ஸ்கூல விட்டு வெளியில வந்தா ஸ்கூல் பேக்க விட்டு எறிஞ்சிட்டு எங்கிட்டு போய் விளையாடுறோமோ திருப்பி நைட்டு தாங்க வீட்டுக்குள்ள வருவோம். கண்டிப்பா. எங்க போனாலும் சுதந்திரமா இது பாதுகாப்பா இருக்கணுமா இல்லையா? இன்னொன்னு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெற்றோர்கள் 2 பேரும் வேலைக்கு போனா தான் குடும்பம் நடத்த முடியுன்ற நிலைமை இருக்கு. அப்ப குழந்தைங்க 4 மணிக்கு ஸ்கூல விட்டு வராங்கன்னா, அம்மா அப்பா வர வரைக்கும் வீட்டு வாசல்ல தானே விளையாடுவாங்க. அப்ப குழந்தைகளை வீட்டை விட்டே வெளியில வரக்கூடாதுங்கிற நிலைமையில கொண்டு வந்துட்டு இது என்ன பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க? அதுல வந்து ஒருத்தவங்க இந்த வீடியோல ரீல்ஸ்ல போடுறாங்க பாருங்க. இங்க பாருங்க தெருவுல இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. இவங்க அப்பா அம்மா எங்க? இது ஒரு பெரிய அறிவாளி. குழந்தை தெருல தானே விளையாடும். எங்க விளையாடும்? அப்ப வீட்டுக்குள்ளேயே கேட்ட போட்டு இல்ல சிறைச்சாலை ஆக்குறீங்களா? குழந்தை வெளியில வந்து விளையாடக்கூடாதா? நாங்களாம் தெருவுல கிடையாது. ஊர் எல்லையில வெளியில இருப்போம். ஒரு ஊரை விட்டு வெளியில போய் விளையாடிட்டு இருப்போம். விளையாடிட்டு ஓடி வருவோம் சாயந்தரம் ஆனா. அப்ப நாங்களாம் பாதுகாப்பா இல்லையா? அப்ப எங்க விளையாண்டாலும் யாரா இருந்தாலும் அது நம்ம ஊர் குழந்தை. அந்த குழந்தைய அங்க யார் இருந்தாலும் பாதுகாப்பாங்க. அப்ப இன்னும் சொல்ல போனா பல நேரங்கள்ல மத்தியானம் சாப்பாடுன்னா யார் வீட்ல சாப்பாடு இருக்கோ போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம் நாங்க. அப்ப யார் வீட்ல ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவங்க வீட்ல சாப்பாடு போடுறப்ப இந்த குழந்தைக்கு அதுதானே ஒரு சமுதாய பொறுப்பு இருக்குல்ல. அதை உருவாக்கணும்ல நீங்க. அப்ப நீங்க என்ன மனசுல இது பண்றீங்க? உன் புள்ளைய நீ பத்திரமா வச்சுக்கோ. வெளியில வரலன்னா இப்படிதான் நடக்கும். இது வந்து ஒரு சமுதாயம் இது மாற்றமா? என்ன மண்ணாங்கட்டி இல்ல மாற்றம்? எல்லாரும் அதாவது இப்போ நீங்க எதிர்கருத்து சொல்லக்கூடியவங்க எல்லாமே இப்போ கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லக்கூடியது அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், 1 மாசத்துல எல்லாமே மாறிடுமா? நீங்க ஏன் 1 மாசம் கூட இந்த கவர்மெண்ட்ட வந்து உங்களால பொறுமை இல்லையா உங்களுக்கு? அப்படிலாம் கேட்க தொடங்கிட்டாங்களே. பொறுமை அதுதாங்க கேட்கிறோம். எதுக்கு பொறுமை? நாங்க கேட்கறது 3 விஷயம். இதுக்கு மட்டும் ஹை பிரியாரிட்டி கொடுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, போதை கலாச்சாரம். இது 3மே இன்டர்லிங்க்டு. சரக்கு அடிச்சாலே அவன் என்ன பண்றான்? கஞ்சா போட்டாலே அவன் என்ன பண்றான்? ஒண்ணு பொம்பளை பிள்ளைங்கிட்ட போறான். இல்ல சம்மந்தம் இவனை இழுத்து போட்டு அடிக்கிறான், வெட்டுறான். சோ அப்ப இந்த சட்டம் ஒழுங்கு போதை பிரச்சனை. தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. பாலியல் பெண்கள் பிரச்சனை. குழந்தைகள் பிரச்சனைக்கும் பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எரியறத இழுத்தா கொதிக்கிறது தன்னால அடங்குமா? முதல்ல நீங்க கை வைக்க வேண்டியது எங்கங்க? போதை கலாச்சாரத்துக்கு தானேங்க. ஏன்னா போன முறை வந்து இந்த இவர் திமுகவோட தலைமை குடும்பத்தோட தொடர்புல இருந்தாரு ஜாபர் சாதிக். அப்போ திமுகவோட தலைமை குடும்பத்துல டச்ல இருக்க ஒருத்தன் வந்து கிங் பின்னா இருந்து தமிழகம் ஃபுல்லா சப்ளை பண்றானா, அப்ப எப்படி அளவுக்கு மூளை முடுக்கெல்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனல வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே இப்ப இங்க முதல்வரோ, அமைச்சர்களோ, எம்எல்ஏவோ அப்படியே நேரா போய் முதல்வன் சினிமால வர மாரி அவங்களே வந்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. அங்க எல்லாமே அவங்களுக்கு கீழ இருக்க அதிகாரிகள். அவங்களுக்கு கீழ இருக்க ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு அவங்களுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டோட என்ன வேணும் அவங்களுக்கு அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல சொல்லுவாங்க. இந்த ஏரியால இந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சறான். இந்த ஏரியால இந்த இடத்துல கஞ்சா விக்கிறான். இந்த ஏரியால இவங்கிட்ட வந்து போதை ஊசி இருக்கும். தெரியுங்க எல்லாருக்குமே. அந்தந்த ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாம ஏதாவது ஒரு குற்றம் நடந்துருமா அந்த ஏரியால? அப்ப அதிகாரிகள் நீங்க நெனச்சா அத நிறுத்தணுமா இல்லையா? அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு சிஎம் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காருங்கிறத உணர்த்த வேண்டியது யாரோட கடமை? சிஎம்மோட கடமை. நீங்க டெய்லி 9 to 5 தலைமைச் செயலகத்துல உட்கார்றீங்கங்கிறீங்க. நான் பாராட்டுறேன். இதுக்கு முன்னாடி எந்த சிஎம் அப்படி உட்கார்ந்ததில்ல. லஞ்ச் டப்பா கூட கட்டிட்டு போய் உட்கார்றீங்க. பாராட்டுறேன். டெய்லி அந்த அத்தனை மணி நேரத்துல டெய்லி ஒரு 1 மணி நேரம் இந்த போதை மாஃபியாக்காக ஒதுக்கணும்ல முதல்வர். டெய்லி கூப்பிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு வைங்க. டெய்லி நீங்க இது பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேரை பிடிச்சீங்க? இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு. சோ அப்ப முதல்வரோட தனிப்பட்ட கவனம் இதுக்கு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா காவல்துறையில இருக்கவங்க அதுக்கான இது பண்ணுவாங்கல்ல. சோ காவல்துறை நினைச்சா ஒரே வாரத்துல இதை காலி பண்ணிடலாம். நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மாரி ஒரு சில எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டினாங்க. அதாவது ஏற்கனவே வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை நீங்க வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து நீங்க நியமிச்சிருக்கீங்க. நீங்க வந்து லஞ்சத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் உள்ள ஒரு அதிகாரியை கொண்டு போய் அந்த இடத்துல நியமிச்சீங்கன்னா, மறுபடியும் எப்படி நீங்க வந்து லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுதான் எழுந்திருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் வேற ஒண்ணு, செய்யறதெல்லாம் வேற ஒண்ணா இருக்கு. இதே போன ஆட்சியில ஆதவர்ஜுனாவே சொன்னாரு. அருண்குமார் ஐபிஎஸ் வந்து திமுகவுக்காக செயல்படுறாரு. கொளத்தூர்ல நாங்க போய் பிரச்சாரம் பண்ண போனோம். கூட்டத்துல நெரிசல் உண்டாக்கணும்னு வேணும்னே 2, 3 பஸ்ஸ கொண்டாந்து குறுக்க நிறுத்தினாரு. இப்படிலாம் பேசிட்டு அருண்குமார் ஐபிஎஸ் வந்து அஸ்ஸாமுக்கு அனுப்பிருங்க, பீகாருக்கு அனுப்பிருங்கன்னாரு. எதுக்கு அஸ்ஸாமுக்கும் பீகாருக்கும் போச்சனவரை புடிச்சு கொண்டாந்து இப்ப போட்டு வச்சிருக்கீங்க? வேற யாராவது திமுக காரங்க பேசியிருந்தாங்க, ஏடிஎம்கேல இருக்கவங்க பேசியிருக்காங்க, பிஜேபில பேசியிருக்காங்கன்னா பரவாயில்ல. ஆதவர்ஜுனாவே தானே பேசினாரு. இப்ப என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு? அந்த 1 மாசத்துக்குள்ள என்ன உங்களுக்கு அவரை பத்தின கருத்து மாறுபாடு வந்துச்சு? என்ன அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க பெரிய லெவல்ல இம்ப்ரெஸ் ஆனீங்க? இல்ல என்ன டேட்டா கொண்டாந்து குடுத்தானே, நீங்க எங்கள பத்தி புரிஞ்சு வச்சிருக்க ரொம்ப தப்புனே அப்படின்னு உங்கள புரிய வச்சுட்டாரு. அத விளக்கணும்ல நீங்க. கண்டிப்பா. அத விட்டுட்டு திருப்பி நீங்க லஞ்ச ஒழிப்பு துறையிலே கொண்டாந்து போடுறீங்க. சோ நீங்க இப்ப ஆளுங்கட்சியா வந்திருக்கப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? போன ஆட்சியில யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்க? யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க கேஸ் ஃபைல் பண்ணா தான் அங்க ஈடியே உள்ள வர முடியும். அப்ப அந்த மாரி ஒரு முக்கியமான இடத்துல நீங்க வந்து இவர கொண்டு போடுறீங்க. இவர் வந்து திமுகவோட ஆள்னு நாங்க சொல்லல. தாவேக்கால இருக்க ஆதவர்ஜுனா தான் சொன்னாரு.
இவர் வந்து திமுகவுக்கு ஃபேவரா செயல்படுறாருன்னு. அப்போ நாளைக்கு நீங்க திமுகல இருக்கிற யார் மேலயாவது ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு தகவல் போயிராதா? இது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும்? எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? உண்மையாலுமே தப்பு செஞ்சவங்க த தண்டிக்கப்படுவாங்களா? அப்படிங்கிறது தானே கேள்வி. மக்கள் என்ன நெனைக்கிறாங்க? இவரு விஜய் அவர்கள் சொன்னார் பாருங்க. அப்படியே ஒரு புத்த பிட்சு மாரி, "நான் யாரையும் பழிவாங்க மாட்டேன். நான் யாரையும் இது பண்ண மாட்டேன். என்ன இது முன்னாடி நடந்துச்சோ, அதே நடக்கும்னா, தப்பு செஞ்சவன தண்டிக்கிறதுக்கு தான் உங்கள தூக்கி போட்டுருக்காங்க சிஎம்மா. யாரையும் பழி வாங்க மாட்டேன்னா, பழி வாங்குறதுன்னா என்னன்னா, ஒருத்தர் தப்பே செய்யாம, அவன புடிச்சு நீங்க ஒரு பொய் கேஸ போட்டு உள்ள போடுறது தான் பழி வாங்குறது. உங்கள யாரும் பழி வாங்க சொல்லல. போன முறை ஊருப்பட்ட கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காய்ங்க. லட்சம் கோடியில. புடிச்சு அதெல்லாம் எடுத்து கஜானால சேருங்க. இவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்குனாலே, தமிழ்நாட்டோட கடன அடைச்சிரலாம். அந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காய்ங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ கடன் இருக்கோ, அந்த கடன் எல்லாம் யார்கிட்ட சொத்தா இருக்கு? திமுக காரங்ககிட்ட சொத்தா இருக்கு. அவரு போன முறையே வந்து இவர் பேசினார்ல பிடிஆரு. இவர்கிட்ட 30,000 கோடி இருக்குங்க. அவர்கிட்ட 20,000 கோடி இருக்குதுங்க. வந்த 2 வருஷத்துல இப்படி பண்ணியிருக்காங்க. எதுல போடுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பலாம் பேசுனதுனால தானே அவர நிதியமைச்சர்ல இருந்து தூக்குனீங்க. அப்போ 2 வருஷத்துல 30,000 கோடின்னா, 5 வருஷத்துல எத்தன லட்சம் கோடி ஆயிருக்கும்? அப்ப அதெல்லாம் தான் விஜய் அவர்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் லஞ்சமோ, ஊழலோ வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு ரூ. 1 உங்க காசு தேவையில்லன்னாரு. சந்தோஷம். அப்ப கொள்ளையடிச்சிட்டு போனவங்ககிட்ட இருந்து புடுங்கி தமிழ்நாடு கஜானால சேருங்க. நீங்க சூப்பரா ஆட்சி நடத்தலாம்ல. நிதி பற்றாக்குறை இல்லாம போயிடும்ல. அத விட்டுட்டு நம்ம 30 நாள் ஆச்சு. எல்லாரோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. 15 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சு. அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத நீங்க மக்கள சந்திச்சுதான் சொல்லணும். இல்ல பிரஸ்ஸ சந்திக்கிறதுக்கு போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லன்னா, இந்த கரூருக்கு ஒரு வீடியோ போட்டீங்கல்ல, அந்த மாரி கேமரா ஆன் பண்ணிட்டு இப்படி வீடியோ போட்டு ஒரு 5 நிமிஷம் போடுங்க மக்கள்ட்ட. நான் வந்தேன் 30 நாளைக்கு. இதெல்லாம் செஞ்சிருக்கோம். இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படியாவது சொல்லணும். அப்ப மக்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அப்ப மக்கள் எல்லா இடங்கள்லயும் 5 வருஷத்துல திமுகல எப்படி கொந்தளிப்புல இருந்துச்சோ, அது மாரி இந்த 30 நாள்ல கொந்தளிப்புல இருக்காங்க. அந்த நேத்து இந்த கும்மிடிப்பூண்டியில பாருங்க. மக்கள் வந்து போராடினா, மக்கள அடிச்சு புடிச்சு பஸ்ல ஏத்தி கைது பண்றாங்க. எதுக்கு கைது பண்ணுவீங்க? அவங்க என்ன கேட்குறாங்க? 3 வயசு குழந்தை வெளியில வர முடியல. அப்ப நாளைக்கு என் வீட்டு புள்ளைக்கும் நடக்கும்ல இது. எங்களுக்கு பாதுகாப்பு குடுங்க. எங்க ஏரியால கஞ்சா அடிக்கிறானுங்க. அந்த தண்ணி டேங்கர தெருமுக்குள்ள உட்கார்ந்து கஞ்சா அடிக்கிறாங்க. போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா அவன் கஞ்சா குடிக்கலமா, பீடி தான் குடிக்கிறான்னு வந்து போலீஸ் எங்கள சமாதானப்படுத்திட்டு போகுது. அந்த லேடி சொல்றாங்க. அங்க ஏரியால இருக்கிறவங்க. இன்னைக்கு இந்த குழந்தைக்கு இது ஆன மாரி, நாளைக்கு என் புள்ளைக்கு ஆகாதா? அப்படின்னு கொளுத்துற வெயில்ல தார் ரோட்ல வந்து உட்கார்றாங்க. என்ன அவசியம் அவங்களுக்கு? அவங்க ஏதோ அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா? இல்ல அவங்க ஏதாவது ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்களா? இல்ல ஏதாவது ஒரு ஆதாயத்துக்கா அப்படி பண்றாங்களா? எங்க புள்ளைங்க வெளியில வந்து விளையாட முடியல. நாங்க பொம்பளைங்க வெளியில போ முடியல. கஞ்சா அடிச்சு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பயப்படுறாங்க. அப்ப என்ன கேட்கறாங்க? ஏங்க இன்னைக்கு நம்மளோட அடிப்படை உரிமைங்க பாதுகாப்பா வாழ்றது, வெளி இடத்துக்கு வர்றதுங்கிறது. வெளி இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தடை போடுவீங்களா? மிகப்பெரிய குற்றங்க. ஒருத்தனோட நடமாடும் உரிமையை தடுக்கிறது தான் மிகப்பெரிய குற்றம் அது. தனி மனித தனி சுதந்திரத்துக்கு மனித சுதந்திரம் தடுக்கிறப்ப பச்சை குழந்தைங்கள வெளிய வரக்கூடாதுங்கிறீங்க. பெண்கள வெளிய வரக்கூடாதுங்கிறீங்க. என்னதான் பண்றது நாங்க? அப்ப பெண்கள் எல்லாரும் வெளிய வராத, வேலைக்கு போவாத, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோ, புள்ளைய பார்த்துக்கோ, புள்ளையும் வெளிய விடாத, புள்ளையும் மடியிலேயே புடிச்சு உட்கார வச்சுக்கோ, ம். செவல புள்ள மாரி வளர்த்துரு. இப்படிதான் சொல்ல வரீங்களா? இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இதே கொடுமையா தானே 5 வருஷம் அவிங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் மேடம். என்னோட கேள்வியும் அதான். அதாவது இடிப்பார் இல்லா ஏமாறாமன்னா கெடுப்பார் இல்லா கெடும்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் கடந்த திமுக ஆட்சியில கூட்டணியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டுகள், ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே வந்து அவங்களோட ஆதரவா இருந்தாங்க. அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு இடித்துரைக்க கூட அவங்களால முடியல. அதே மாரி தான் இப்பவும் இருக்கிறாங்க அப்படின்னு பொதுவா பேசப்படுது. நிச்சயமா விஜய் அவர்கள் வந்து பொதுமக்கள் கூட தொடர்புல இருக்கணும். மீடியாக்கள் கூட தொடர்புல இருக்கணும். நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா, ஸ்டாலின் அவர்களோட வீழ்ச்சிய விட ரொம்ப ரொம்ப கடுமையான லெவல்ல இருக்கும் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா, விஜய் அவர்களுக்கு மக்கள் பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்து ஓட்டு போட்டுருக்காங்க. மிகப்பெரிய உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லன்னு தெரிஞ்சு, உங்க மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, திருப்ப அவங்கள மாரியே நீங்களும் உங்களுக்கு கீழ ஒரு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு, அவிங்க வந்து கொத்தூசுன்னு கொத்தடிமைன்னு சொல்லிக்குவாய்ங்க. இவங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாய்ங்க. 2 பேரும் பண்றது என்னன்னா, அவரு எங்க தளபதி எது பண்ணாலும் கரெக்ட்டும்பாய்ங்க. இவங்களும் எங்க தளபதி என்ன பண்ணாலும் கரெக்ட்டு. அப்படின்னா, அப்ப மக்கள் பிரச்சனையில இருக்காங்க. திரும்ப திரும்ப அதே தான் இங்கேயும். மக்கள் பிரச்சனையில இருக்காங்க. கொந்தளிப்புல இருக்காங்க. நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப நீங்க பொதுமக்கள் கூட கனெக்டடா இருக்கணும். பொதுமக்கள் பிரச்சனை என்னன்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அத விட்டுட்டு கூட இருக்க அந்த கூட்டணி கைகள் இருக்காங்க பாருங்க. இவங்கலாம் ஆகச்சிறந்த அல்ல கைகள். இவங்களெல்லாம் வந்து நம்ம பொதுமக்களுக்காக இது பண்ணுவாங்கலாம் ரொம்ப நினைக்கவே மோசமான கூடாது. வார்த்தையில விமர்சனம் பண்ற ஆமா, மாரி உண்மையா தெரியுது. நான் ஒத்துப்பேங்க. ஏன்னா, உங்களுக்கு ஓட்டு போடுறது பொதுமக்கள். இதுவரைக்கும் மக்களோட பிரச்சனைக்காக வாய தொறந்து நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா? விசிகால. போன முறை வேங்கை வயல்ல மலத்த கலந்தாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, பீகார், மணிப்பூர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் படிக்காதவன் பானிபூரி வாயன். என்னன்னு சொன்னீங்க? அந்த படிக்காத பானிபூரி வாயன் கூட குடிக்கிற தண்ணீல மலத்த கலக்கல. நான் மிகப்பெரிய கலாச்சாரம் வச்சிருக்கவன் தமிழன் சொல்றவன் நீ என்ன பண்ணீங்க? வேங்கை வயல்ல. குடிக்கிற தண்ணீல மலத்த கலந்தீங்க. எவ்வளவு பெரிய இது. அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? விசிகால. என்னங்க பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலல்ல. தோழமை சுட்டுனாரு. எப்படி? தோழமை சுட்டுதல். எதுக்கு? உங்களுக்கு அந்த 2 சீட்டுக்கு, 4 எம்எல்ஏ சீட்டுக்கு, ஒரு 2 எம்பி சீட்டுக்கு
அப்போ நீங்க மக்கள் நலனுக்காக செயல்படுறவங்களா? உங்களுக்கு தேவை பதவி, அதிகாரம், பணம். இதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. இவ்வளவு நாள் திமுக கூட இருந்தீங்க. இப்ப அப்படியே தாவேகா கூட வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு கொள்கை, சித்தாந்தம் அதுவும் ஒண்ணும் கிடையாது. அடுத்து கம்யூனிஸ்டுகள். மேடம் இத கூட மதச்சார்பற்ற கூட்டணி தானே சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணு விஷயம் சொல்லணும் நீங்க. ஐயுஎம்எல்ங்கிறவங்க யாருக்கான கட்சி? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அவங்க யாருக்கான கட்சி? முஸ்லீம்களுக்கான கட்சி. அப்ப முஸ்லிம் இஸ்லாமியர்கள்ங்கிற இல்ல முஸ்லிம்கள் ஒரு அப்ப மதம் இல்லையா? திமுகல இருக்கும்போதும் அதே அமைப்பு தானே மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லி அததாங்க சொன்னாங்க. நாங்க அப்பயே சொன்னோம். ஏங்க முஸ்லீம்காக வேலை செய்ற ஒருத்தன கூட வச்சுக்கிட்டு நீங்க வந்து மதச்சார்பற்றம்பீங்க. நாங்க பட்டியலின மக்களுக்காகன்னு ஒரு ஜாதி கட்சிய வச்சுட்டு இருப்பீங்க. நாங்க ஜாதி மதம் இல்ல, ஜாதி இல்லாத கட்சிங்கிறீங்க. அப்ப மக்கள என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? நாங்க பாஜகல இஸ்லாமியர்களும் இந்தியர்கள், கிறிஸ்தவர்களும் இந்தியர்கள், இந்துக்களும் இந்தியர்கள், எல்லாரும் இங்க சமமா வாழணும், எல்லாரும் இங்க நல்லபடியா வாழணும்னு சொல்றோம். நாங்க மதவாதிகள். நீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியில எடுக்கணும். இஸ்லாமிய ஜெயில்ல இருக்கிறவன் என்ன இஸ்லாமிய சிறைவாசி, இந்து சிறைவாசி, கிறிஸ்தவ சிறைவாசி, குற்றவாளி, சிறை கைதி. அவங்கள எதுக்கு வெளியில கொண்டு வரணும்? இன்னைக்கு ஷாஜகான் அவர்கள் பேசியிருக்காருல்ல. அப்போ நீங்க என்ன அர்த்தம், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தீவிரவாதிகளை, குற்றவாளிகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரதுக்கு தான் உங்களுக்கு அது பேர் மதச்சார்பின்மையா? மதச்சார்பின்மைனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையே ரொம்ப தப்பா பயன்படுத்தப்படுது. இந்துக்களை மட்டும் எவ்வளவு வேணா கேவலமா பேசலாம். இந்துன்னு நீங்க சொன்னீங்கனாவே நீ மதவாதி. ஆனா நீ ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனா இருக்கலாம், ஒரு ப்ரௌடு முஸ்லீமா இருக்கலாம். இதுக்கு பேர் மதச்சார்பின்மையா? இப்ப இன்னைக்கு இவர் வன்னியரசு போய் பேசுறாரு. அந்த கிறிஸ்தவ திருச்சபை கூட்டத்துல போய் பேசிட்டு பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அதான் அரசியலமைச்ச இடத்துல இருக்குங்கிறாரு. அம்பேத்கரே பைபிளை பார்த்து தான் அரசியலமைச்ச சட்டம் எழுதுனாங்கிறாரு. அப்புறம் கேட்கிறாரு கிறிஸ்தவ மக்களை பார்த்து, இஸ்லாமியர்கள்லாம் ஒரு போராட்ட காலத்துக்கு வராங்க, நீங்க கிறிஸ்தவர்கள் வரமாட்டேங்கிறீங்க, சும்மா வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா போச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு பேர் என்ன? சமூக நீதித்துறை அமைச்சர். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தீங்களா அவங்க சமூக நீதி. மதக்கலவரத்தை தூண்டுறவங்களுக்கு பேரு சமூக நீதித்துறை அமைச்சரா? என்ன கேட்கிறாரு? ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து இஸ்லாமியர்கள் போராடுறாங்க, நீ ஏன் போராட மாட்டேன்னு கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? சிஏஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க, இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை. சிஏஏ அமெண்ட் பண்ணியாச்சு, இங்க இருக்கிற ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனை வந்துச்சா? அப்படி அவர் பேசியிருந்தாருன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினதால அர்த்தமாயிடும். பேசியிருக்காரு, வீடியோ இருக்கு. அவரு போய் பேசுறாரு, ஜேசிடி பிரபாகர் அவங்க பேசுறாங்க, பீட்டர் அல்போன்ஸ் அவங்க போய் பேசியிருக்காரு. பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குன்ற தெரியல. பேசுறதா கூட அவர் ஒரு தனி மனிதர். அவர் இல்லங்க, அவங்க அந்த காங்கிரஸ் இயக்கத்துல இருந்து வந்திருந்தாங்க. காங்கிரஸ் இத்தனை வருஷமா ஆட்சி அமைச்சர் யாருங்க? இப்ப 14 வருஷம் 12 வருஷமா தானே மோடி இருக்காரு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தானே இங்க உட்காந்து எங்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இவர் என்ன சொல்றாரு? இந்துவா இருந்த எஸ்சி எஸ்டிகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்ப மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிங்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க அதை பண்ணிருக்கணும்ல. அப்ப நீங்க அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு என்ன பண்றீங்க? அப்படி அம்பேத்கர் அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. பைபிளை படிச்சு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இருந்தாருன்னா எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். இதை சொன்னவர் அம்பேத்கர் தானே. இந்த வன்னியரசு போன்றவர்கள்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிட்டு அம்பேத்கரோட கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் ஏன் சொல்லல? நீ இந்துவா இருக்கிற வரைக்கும் தான் இந்த தேசம் பாதுகாப்பா இருக்கும் சொன்னார்ல. ஏன் அவர் வந்து இந்த இந்து மதத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஜாதிய வேறுபாடுகள் இருக்கு, ஆனா அதுக்காக நீ இஸ்லாமியனாவோ கிறிஸ்தவனாவோ மதம் மாறினா இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு சொன்னது யாரு? அம்பேத்கர் அவர்கள் தானே. ஏன் அவர் பௌத்தத்துக்கு மாறினாரு? ஏன் அவர் இஸ்லாமியரா மாறல? ஏன் அவர் கிறிஸ்தவரா மாறல? அவர் ஒரு கிறிஸ்தவராவோ இஸ்லாமியராவோ மாறி இருந்தா இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரா இருப்பாரு. அவருக்கு அந்த அளவுக்கு பணம் கொடுக்க எல்லாரும் தயாரா இருந்தாங்க. ஏன் அவர் அதை செய்யல? என் தேசத்தோட பாதுகாப்பு முக்கியம். எப்ப இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்களோ அப்பதான் இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. எப்ப ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் இங்க படையெடுத்து வராங்களோ அப்பதான் இங்க பிரச்சனை வருது. அப்ப இந்துக்கள் இங்க பெரும்பான்மையா இருக்கிற வரைக்கும் தான் இந்த தேசம் பாதுகாப்பா இருக்கும், அமைதியா இருக்கும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இந்துவும் யாரையும் போய் நீங்க வாழ தகுதி இல்லைன்னு வெளியே துரத்த மாட்டாங்க. ஆனா மித்தவங்க அதை செய்யறாங்க. அதை இப்பே கண்கூடா பாக்குறோம். ஒரு அமைச்சர் கையில வந்தோன்னே என்னென்ன சேட்டையை கொடுக்குறீங்க நீங்க? நீங்க வந்துட்டு 3% இடஒதுக்கீடு எங்களுக்கு 5% ஆக்கணுங்கிறீங்க. ஜெயில இருக்க 25 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்கிறவங்களெல்லாம் வெளியே விட்டுணுங்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு கொலை செஞ்சுட்டு குண்டு வெடிச்சு இது பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போறீங்க. 25 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டாருங்க, அவரை வெளியில விடுங்கிறீங்க. அப்ப செத்து போனவங்களெல்லாம் நீங்க உயிர் தெளிய வச்சிருவீங்களா? கைகால் போனவங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவீங்களா? அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்வீங்க நீங்க? அப்ப அவங்களால இத்தனை உயிர் போயிருக்கு, அது பிரச்சனை கிடையாது. 25 வருஷம் அவங்க ஜெயில இருந்திருக்காங்களாம். இதுவே தப்புன்றேன். நான் அதான் சொல்றேன். இந்தியாலே மோடிஜி அவர்களே இந்த ஆக்ட் எல்லாம் முதல்ல மாத்தணும். தீவிரவாதம் பண்ணியிருக்கான், குண்டு வச்சிருக்கான், இத்தனை மக்களோட உயிரை எடுத்திருக்கானா அவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். எதுக்கு இவனை ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு நம்ம காசுல அவனுக்கு சோற போட்டுக்கிட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டு இது கரும தேவையா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இவங்க ஒரு அமைப்பு போட்டு போராட்டம் பண்ணிட்டு அவனை வெளியே விடும் திருப்பி இது பண்ணுவாங்க. ஏன் நம்மளோட கந்தகாரில் நம்மளோட ஃபிளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணி வச்சுட்டு மிரட்டினாங்கல்ல, ஏன் அப்பயே அவனை போட்டு தள்ளியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லைல்ல. அதுக்கப்புறம் அவன் ஜெய்சி முகம் வந்து ஆரம்பிச்சு எப்படி எவ்வளவு குடைச்சலாம் நமக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்கான்.
இது இப்படிதான் தொடர்ந்து. அப்போ நம்ம எந்த உயிருக்கு வந்து நம்ம வந்து கருணை காட்டுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஒரு போர் வீரன் அங்க நீ வந்து இன்னைக்கு உன் கழுத்துல கத்தி வருது அப்படின்னா நீ அவனை கொன்னே ஆகணும். அப்படி இல்லைன்னா அதுதான் போர் தர்மம். அப்ப அந்த தர்மத்துல போயிட்டு நான் அந்த உயிர் மேல இறக்கம் காட்டுறேன்னா அவன் எதிரில் இருக்க 1000 உயிர் அழிச்சிட்டு போயிடுவான். அப்ப இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யார் மீது இரக்கம் காட்டுறோம்? சிறுபான்மையினர் நலன்னா என்ன? சிறுபான்மையின மக்களை படிக்க வைங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க, தொழிலதிபர்களாக்குங்க, சிறுபான்மையின பெண்களுக்கான கல்விகளை ஊக்கப்படுத்துங்க, சிறுபான்மையின பெண்களுக்கு வந்து தொழில் முனைவோராக்குங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அதான் சிறுபான்மையினர் நலன். ஜெயில இருக்கவன் தான் சிறுபான்மையினரா? ஜெயில இருக்க சிறுபான்மையினரை வெளியில கொண்டு வாங்குறதா சிறுபான்மை நலனு? இது என்ன விதையான மதச்சார்பின்மை? இது என்ன மதச்சார்பற்ற? அப்போ விஜய் அவர்கள் இது எல்லாத்துக்கும் கடுமையான அமைதியில் இருக்காரு. அப்போ திமுக 2.0 தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆள் மாறி இருக்கிறாங்க. ஆனா செயல்கள் எல்லாம் அதே தான் நடந்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல தீபத்தை தொட மாட்டேன்னு சொல்றது, சாமி கயிறு கட்டுறவன் இதெல்லாம் கோயிலுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள கயிறு கட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது, புதுக்கோட்டையில ஃபர்வேஸ் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சா குனிஞ்சு குனிஞ்சு வாங்கிட்டு இருந்தாரு. இப்ப போய் பொட்டு வச்சோம்னா கையை பிடிச்சி தடுக்கிறாரு. நீங்க உண்மையாலுமே இல்ல, நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு இஸ்லாமியர், அவங்களோட மத இதுபடி வைக்கக்கூடாது ஒத்துக்கணும்னா நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை வைக்க வேணாம்னு சொல்லியிருக்கணும். இல்லம்மா எங்களோட இதுபடி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒத்துப்பேன். நீங்க ஏன்னா உங்களோட மதத்தை ஃபாலோ பண்றதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா அப்ப பேசாம இருந்துட்டு இப்ப வைக்கிறேன் அப்படின்னா அது என்ன பிரச்சனை? அடுத்து அது வந்து பிரச்சனை ஆகுது, எல்லா சோசியல் மீடியால இது பண்றவங்கன்னா உடனே அடுத்த நாள் ஒரு கோயிலுக்குள்ள போய் மாலையை போட்டுட்டு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு போட்டோ போடுறாரு. அப்ப நீங்க எல்லாம் என்னங்க மதச்சார்பின்மை? ஏன் வேஷம் போடுறீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு இஸ்லாமியனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, அவங்களோட மத வழிபாடுகளை சந்தோஷமா ஃபாலோ பண்ணுங்க, சுதந்திரமா ஃபாலோ பண்ணுங்க, நடிக்காதீங்க, வேஷம் போடாதீங்க. அதே போல இந்துக்கள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா அவங்கள கேவலப்படுத்தாதீங்க. இந்துக்களை வந்து ஒரு விபூதி வச்சா அவனை அசிங்கப்படுத்துறது, பட்டை போட்டா அசிங்கப்படுத்துறது, நாமம் போட்டா அசிங்கப்படுத்துறது, ருத்ராட்ச கோட்டை போட்டா அசிங்கப்படுத்துறது, இதையும் செய்யாதீங்க. அப்பா எல்லாரும் அவங்கவுங்களோட இருக்க பேர் தான் மதச்சார்பின்மை. முதல்ல இவங்க எல்லாத்துக்கும் மதச்சார்பின்மை என்னன்னு பாடம் எடுக்கணும் போல இருக்கு. ஓகே மேடம், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல அதிகமான மாநிலங்களை வந்து பாஜக ஆட்சி அமைக்குது. ஆன்மீக பூமின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜகவால் முன்னெடுக்கவே முடியல. 4 எம்எல்ஏ இருந்தாங்க, இப்போ ஒன்றா குறைஞ்சி போயிட்டாங்க. இது ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் ஆவேசமாக உணர்ச்சி வசப்பட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க? நம்ம அப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவான மாநிலம், இதில் வந்து ஆன்மீகம் எல்லாம் செழித்தோங்கி வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு பாஜகவை வளர்க்கவே முடியலையே. வளர்க்க முடியலன்னு கிடையாது. திமுக வந்து பார்த்தீங்கன்னா 67கள்ல இருந்தே இங்கே மக்களை பேசி பேசி ஏதோ ஒரு குழப்ப மனநிலையிலேயே மக்களை வச்சிருக்காங்க. திமுகவோட தந்திரம் என்ன அப்படின்னா, இந்த அமைதி படையில அமாவாசை சொல்ற மாதிரி, அவன் எந்நேரமும் ஏதோ ஒரு பிரச்சனையில சுத்திக்கிட்டே இருந்தான்னா அவன் நம்மளை பத்தி யோசிக்க மாட்டான். அப்போ மக்களை ஜாதியால பிரிச்சு விடு, மதத்தால பிரிச்சு விடு, ஒண்ணுமே இல்லாத இந்தி மொழிப்போர், ஐயோ ஆஹா மொழிப்போர் பார் அப்படின்னு சொல்லி அதை ஒண்ணு கிளப்பி விடு. இப்படி எதையோ ஒண்ணு பண்ணி மக்களே கடுமையான குழப்பத்துல இப்ப மக்களே என்ன கேட்கறாங்கன்னா, ஏன்டா ஹிந்தி படிச்சா என்னடா தப்பு, ஏன்டா ஹிந்தி படிச்சா இது பண்ணுவாங்க. ஆனா அந்த மக்கள், இந்த கேள்வி கேட்கிற மக்கள் எல்லாமே ஒரு காலத்துல உணர்ச்சி பொங்க தெருவில் எங்கி போராடினவங்க. அதுல எங்க அப்பா ஒருத்தர். எங்க அப்பா 10th படிக்க வரைக்கும் ஹிந்தி இருந்திருக்கு. அந்த 10th 9th வரைக்கும் 10th வந்து மொழி போறோம்னா எங்க அப்பாலாம் போய் ரோட்ல நின்று அரஸ்ட்லாம் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்க அப்பாவே பிற்காலத்துல வருத்தப்பட்டாரு. எதுக்கு போய் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டோன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்களாம் கடைசியில பிரச்சனையாகி ஜெயிலுக்கு போய் எல்லாம் பண்ணோம். நீங்க அவன் பிள்ளைங்களாம் ஹிந்தி படிச்சுட்டு டெல்லியில போய் உட்காந்துருக்கானுங்க எம்பியா, நாங்க எதுக்கு முட்டாள் மாதிரி ரோட்ல போய் நின்னோன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி மக்களை ஏதோ அதை உணர்ச்சி பூர்வமா பேசுறது, ரத்தம் தெறிக்க பேசுறது, திமுக வந்து பேசி பேசி பேசியே மூலச்செலவு பண்ணியே மக்களை வந்து ஒரு இதுக்காக்கிட்டாங்க. அப்ப இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து ஜம்புத்தீவு பிரகடனம் செய்த நாள் 1801லயே மருது சகோதரர்கள் வந்து இதை பண்றாங்க. அப்ப தமிழகம் வந்து தேசியத்துக்கு எதிரான பூமியா? அவர் வேணும் எங்க தமிழகத்துக்கு சுதந்திரம்னு கேட்கல, என்னோட இதுக்கு உண்டான சமஸ்தானத்துக்கு மட்டும் உதன்னு கேட்கல, ஒட்டுமொத்த ஜம்புத்தீவு பிரகடனம் சொல்றாரு. என்னோட ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு விடுதலை வேணும், வெளியே போ அப்படிங்கிறார் வெள்ளக்காரர். அப்போ வெள்ளக்காரன் வெளியே போங்கிறாரு மருதுபாண்டி. அப்போ எப்படி நீங்க பிரிவினை பேசுவீங்க? தமிழர்கள் பிரிவினைக்கு எதிரானவர்களா? பிரிவினை வந்து ஆதரிக்கிறவர்களா? தேசத்துக்கு எதிரானவர்களா? இங்க சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய பங்கு தமிழர்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா திமுக பண்றது நரேட்டிவ். இங்க என்ன பிரச்சனைனா, அவங்க வைக்கிற நரேட்டிவை ஸ்ட்ராங்கான உடைக்கிறதுக்கான எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. என்னன்னா அவங்க லெவலுக்கு பிலோ த பெல்ட் இறங்கி அடிக்க இங்க ஆள் கிடையாது. நாங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் சாக்கடை அப்படின்னா, சாக்கடை இன்னைக்கு வாசல்ல ஓடுதுன்னா சாக்கடையை கிளீன் பண்ணா என்ன ஆகணும்? சாக்கடைக்குள்ள நம்ம இறங்கிதான் ஆகணும், இறங்கிதான் வாரி கொட்டணும். அப்ப என் மேல சாக்கடை தெரிக்குதுன்னா அடுத்து என் புள்ள மேலேயும் அந்த சாக்கடையை தாண்டி போகணும், என் பேரனும் அந்த சாக்கடையை தாண்டி போகணும். அப்ப அந்த சாக்கடையை அள்ளணும்னா நம்ம சாக்கடைக்குள்ள இறங்கிதான் ஆகணும். அவங்க எந்த நரேட்டிவ் செட் பண்றாங்களோ அவங்க லெவலுக்கு இறங்கி புரியுற மாதிரி நம்ம பேசணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இல்ல நம்ம வந்து நாகரிகமா பேசணும், அவங்களுக்கு வந்து நம்ம அப்படி இறங்கக்கூடாது. அப்படி இறங்கி அடித்த ஒருத்தர் கூட பாஜக மிஸ் பண்ணிடுச்சு. இப்போ இல்ல மிஸ் பண்றதுன்னு இல்ல, அது அவரோட பாதை.
அவருக்கு வந்து இந்த அவரோட ஸ்பீடுக்கு இது வந்து இது இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. அவர் ஒரு தனி பாதை வச்சிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் நமக்கு தேவை தேசியவாதிகள் தமிழகத்துல. நாங்க என்ன சொல்றோம்? திமுகவா இருங்க, அதிமுகவா இருங்க, தாவேகாவா இருங்க. நீங்க அரசியல் பண்ணுங்க. பாஜகவை திட்டுங்க. ஆனா தேசத்துக்கு எதிரா அரசியல் பண்ணுங்க. நாங்க அதை தான் கேட்கிறோம். எங்களோட இந்து தர்மத்துக்கு எதிரா அரசியல் பண்ணாதீங்க. நம்மளோட கோவில்களுக்கு எதிரா பண்ணக்கூடாது. நீ அரசியல் பண்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. நாங்க தான் சொல்றோம், அத்தனை பேரும் தேசியவாதிகளா மாறணும். அத்தனை பேரும் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும். நம்மளோட தர்மத்தை பாதுகாக்கணும். அதுதான் இங்க முக்கியம். அதுக்கான காலம் ரொம்ப தூரம் இல்ல. ஏன்னா கோவில்ல விளக்கேத்த மாட்டேன், தொடர்ந்து கோவில்களுக்கு எதிரா, தர்மத்துக்கு எதிரா பேசுற திமுக இன்னைக்கு எங்க போய் உட்கார்ந்திருக்கு? மூலையில உட்கார்ந்திருக்கு. இவர் விஜய் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு? ஈவேராவை நாங்க கொள்கை தலைவரா ஏத்திருக்கோம். ஆனா அவரோட கடவுள் மறுப்பை நாங்க ஏற்கலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மக்கள் கிட்ட இன்னைக்கு அந்த இது வந்திருக்கு. அவரே எல்லா கோயிலுக்கும் எதிர்ப்பு போறாரு குரல் இப்போ. வந்திருக்கு. ஆமா, கோயில்களுக்கு எல்லாம் போறாரு, எல்லாம் பண்றாரு. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். இது கரெக்டா மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு. மக்களுக்கு எப்பவுமே இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் அந்த ஃபேஸ், அந்த ஒரு லீடர்ஷிப் அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் இருக்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஐசியூல உயிர் போற மாதிரி இருக்கவனை தான் முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. தலைவலி காய்ச்சல் இருக்கவன்லாம் அடுத்துதான். இப்போ உயிர் போற மாதிரியா இருக்க மாநிலங்களுக்கெல்லாம் அக்கறையை கொடுத்து ஃபுல்லா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வங்கதேசத்துல இருந்து ஊடுருவி வந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கே அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான இடங்கள்லாம் கவனம் கொடுத்து இப்ப அங்க எல்லாத்தையும் மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அதுதான் ஒவ்வொருத்தரா எங்களுடைய கேள்வி. வருவாங்க. அதாவது அதாவது தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைக்க முடியாதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆன்மீக பூமி இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. கண்டிப்பா. வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ஈடுபாடோ இல்லை. ஆனா அங்கேயே நீங்க மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க. அதுதாங்க சொல்றேன். தமிழ்நாட்டுல கொண்டு வர டாக்டர் முடியல. அந்த பேஷண்ட தான் கவனிச்சிட்டு இருக்காரு. சோ இப்ப இந்த உயிர் போற மாதிரி இருக்கிற இங்கே இடத்துல ஐசியூல இருக்கவங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. இங்க இருக்கிறது வந்து இப்ப காய்ச்சல், தலைவலி அந்த ஒரு இதுல தான் இருக்கிறாங்க. அதுக்காக இவங்கள விட்டுற மாட்டாங்க. அதாவது அப்படி ஐசியூல இருக்கிறவங்களையே இன்னைக்கு சரி பண்ணி 200 இடங்களுக்கு மேல நீங்க இன்னைக்கு சொல்றோம். விஜய் அவர்கள் வந்து மிக பெரும் அலைங்கிறாங்க. கிடையாது. அவர் பெரும்பான்மையெல்லாம் வாங்கவில்லை. 108 தான் வாங்கினார். மிக பெரும் அலை அப்படிங்கறதெல்லாம் எங்கன்னா அது வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல 200 இடங்களுக்கு மேல சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அங்க பூத் கேப்சரிங்ல இருந்து கன்னை வச்சுக்கிட்டு போய் போட்டு போடுறவங்கள மிரட்டுறது வரைக்கும் நடந்தது. அதெல்லாம் அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. தாண்டி அங்க செய்யறாங்கன்னா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரையே பாக்குறவங்களுக்கு எல்லாம் இவங்க எல்லாம் வந்து ஜுஜிபி ஓகே. என்ன. அப்போ கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமா தமிழகத்துல பாஜக ஆட்சியை பிடிப்பாங்க. அது ரொம்ப தூரத்துல கிடையாது. ஆனா எது முக்கியமான விஷயங்களை அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது தமிழகம் அப்படின்னு சொல்லி BL சந்தோஷ் அவர்களும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தமிழகத்துக்கு திரும்புறப்ப அப்ப நீங்க கேட்பீங்க, இதே இன்டர்வியூல நீங்க கேட்பீங்க, ஏங்க எதுக்குங்க தமிழகத்துல பாஜக இப்படி அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க, என்னங்க இப்படி அடிச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் கேட்பீங்க. அந்த காலமும் ஒரு சீக்கிரம். வெயிட் அண்ட் சீ மேடம். தேங்க்யூ. கண்டிப்பா. நன்றி.